எனது அன்பானவர்களே, நமது கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் தீய செயல்களை என் பார்வையிலிருந்து அகற்றுங்கள், தவறு செய்வதை நிறுத்துங்கள். ஏசாயா 1:16. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவும், அப்போது நான் பனியை விட வெண்மையாவேன். சங்கீதம் 51:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவருமாய் இருந்து நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். 1 யோவான் 1:9. நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பேன். தேவனே, என்னிலே சுத்தமான இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். சங்கீதம் 51:10. என் இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொண்டேன், நான் சுத்தமாகவும் பாவமில்லாதவனுமாய் இருக்கிறேன். நீதிமொழிகள் 20:9. பிலிப்பியர் 4:8 படி, சகோதர சகோதரிகளே, எது உண்மையோ, எது ஒழுக்கமானதோ, எது நீதியோ, எது தூய்மையானதோ, எது அன்புக்குரியதோ, எது போற்றத்தக்கதோ, எது சிறந்ததோ, எது பாராட்டுக்குரியதோ அவற்றை பற்றி சிந்தியுங்கள். ஆமேன்.